நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வெயிட் கெயின் ப்ராசஸில் இருக்கீங்களா? அப்போது பெஸ்ட்டான ஒரு ஹெர்பலைஃப் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ ஹை லெவல் கேலரியோட உங்களுடைய வெயிட் கெயின் ப்ராசஸ்க்கு ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்மெட் ஃபார்முலா 1 என்கிட்ட வெனிலா ஃப்ளேவர் இருக்குது. நான் வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ கம்பல்சரி ப்ரோட்டீன் பவுடர் இருக்கணும் வெயிட் கெயினுக்கு. அது கூடவே ஒரு பனானா, அதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே மறக்காமல் ஊற வச்சுருங்க, அப்போ தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸு, இது நெய் விட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு வெயிட் கெயினுக்கான பர்ஃபெக்டான ஷேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 300 ml நார்மல் வாட்டரில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஷேக்மெட்டில் 2 ஸ்கூப் எடுக்கணும், மறந்துடாதீங்க. ஷேக்மெட் 2 ஸ்கூப் ஆட் பண்ண பிறகு நம்மளுடைய பர்ஃபெக்டான ஊற வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாம் வால்நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு கவுண்டிங்காக 5 அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் நான் அப்படியே போட்டேன், ஆனால் நீங்கள் தோல் உரிச்சிட்டு போடணும், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு பனானாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட உங்களுக்கு ரெட் கலர் பனானா இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிங்கன்னா நிறைய கேலரிஸ், ஸோ வெயிட் கெயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பனானா கிடச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய மிக்ஸி ஜாரில் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தி வெயிட் கெயின் ஷேக் ரெடி பண்ணுறோம். ஸோ ஒரு பிளெண்ட் பண்ணுங்கள், ரொம்பமா பிளெண்ட் பண்ணாலும் நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் பிளெண்ட் பண்ணிங்கனாவே வாவ், பர்ஃபெக்டான ஹெர்பலைஃப் வெயிட் கெயின் ஷேக் ரெடி. ஸோ இந்த வெயிட் கெயின் ஷேக்கை எப்படி ரெடி பண்ணோம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது ஒன்லி ஷேக்மெட்டு தான். ஷேக்மெட்டோடு தான் நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம நியூட்ரிஷன் ஷேக்கான வெனிலா ஃப்ளேவரில் 3 ஸ்கூப் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ 3 ஸ்கூப்பை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடரோட தான் உங்களுடைய வெயிட் கெயின் ப்ராசஸ் இருக்கணும். ஒன்லி ஃபார்முலா 1 மட்டும் இல்லை, வெயிட் கெயின்காக 2 ஸ்பூன் நான் ப்ரோட்டீன் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஷேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு 2 செகண்ட் நல்லா பிளெண்ட் பண்ண விட்டிங்கன்னா போதுங்க. ஸோ நல்லா ஒரு 30 செகண்ட் பிளெண்ட் ஆயிடுச்சுனாவே நம்ம எதிர்பார்க்குற டேஸ்டியான ஹெர்பலைஃப் வெயிட் கெயின் ஷேக் ரெடி. ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஷேக்கை ஒரு கிளாஸில் எடுத்து மாற்றிக்கிறோம். ஸோ ஷேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஊற்றும் போதே வா குடிக்கணும் தோணுது இல்லையா, அந்த அளவுக்கு இதோட ஃப்ளேவர். ஸோ வெனிலா ஐ லைக் திஸ் அப்படி இருக்கும். இது கூடவே நீங்கள் வறுத்து வச்ச இந்த முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வெயிட் கெயின்கான ஷேக்கை ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வெயிட் கெயின் ப்ராசஸ் சீக்கிரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் மூலமாக உங்களோட வெயிட்டை கம்மி பண்ணணும், இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், ஹெல்த்தியான ஸ்கின் டோன் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஹெல்த்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஹெர்பலைஃப் பற்றி. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட்டோட அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், பாய் வியூவர்ஸ்.